நிறுத்தாத முயற்சி, உடைந்த கல். ஒரு சிறிய கிராமத்தில் முருகன் என்ற ஒருவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு வாழ்க்கையில் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் எல்லோரும் அவனை இகழ்ந்து உன்னால் எதுவும் முடியாது என்று சொல்வார்கள். ஒரு நாள் அவன் வேலை தேடிக் கொண்டிருந்த போது ஒரு பெரிய கல் பாதையை மறைத்திருந்தது. கிராமத்தினர் அதை அகற்ற முடியாமல் தினமும் குறை கூறிக்கொண்டே இருந்தார்கள். முருகன் அதை பார்த்து, நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லி கையில் இருந்த சிறிய சுத்திலால் அந்த கல்லை அடிக்க தொடங்கினான். முதல் அடியில் எதுவும் ஆகவில்லை. 2வது, 3வது, 100வது அடி அடித்தும் கல்லில் பிளவு வரவில்லை. கிராமத்தினர் சிரித்தார்கள். ஓர் சிறுவன் என்ன செய்ய போகிறான் என்று ஏளனமாக பேசினார்கள். ஆனால் அவன் நிற்கவில்லை. 101வது அடியில் அந்த கல் திடீரென உடைந்து 2 துண்டுகள் ஆனது. அதை பார்த்து கிராமத்தினர் வியந்து, நீயே எங்களுக்கு பாதையை திறந்தவனாய் இருக்கிறாய் என்றார்கள். அப்போது முருகன் சொன்னான், அந்த கல் ஒரே அடியில் உடைய வேண்டும் என்று அர்த்தமில்லை. நான் அடித்த ஒவ்வொரு முயற்சியும் அந்த கல்லை 2 துண்டுகள் ஆக்கின. அதே போல் வாழ்க்கையிலும் ஒரு வெற்றி திடீரென வருவதில்லை. நாம் தொடர்ந்து செய்யும் முயற்சிகள் தான் வெற்றியை உருவாக்கும். கதையின் பாடம்: வெற்றி ஒரே முயற்சியில் கிடைக்காது. அடிக்கடி முயற்சி செய்யும் சக்தியே வெற்றியின் கதவை திறக்கும்.